ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஈஸ்டர். ஸோ இன்னைக்கு ஈஸ்டர் ஸ்பெஷல் பிரியாணி சமைக்க போகிறோம். நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ட்டு 40 days இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது ரொம்ப வெயிலாக இருக்குது. இப்போ தெரியுங்க, தெரியுதா? இப்போ கூட தெரியல. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம், அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இனிமேல் ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது தானக்கா. இப்போ நம்ம கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றிட்டு ஃபுல்லாக கலரே மாறிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும், அப்போ தான் ஆச்சின்னு அர்த்தம். ஆமாம், ஒரு கோல்டன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். யார் வறுக்கிறாங்கன்னா என் டாடி. இப்போ நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். நம்ம நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வதக்கிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், அவ்வளோ காரம் வேண்டாம்னா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இப்போ இப்போ தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஏன் 2 போடுறோம்? ஏன் 2 போடுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு தனியா பொடி போட்டோம். ஓ இது தனியாவா? இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச மட்டன் இது போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 kg மட்டன் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா மீட் போட்டோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு ரெட்டும் சேர்த்து இருக்கு. எப்படா சாப்பிடுவோன்ட்டு இருக்கு. 40 days நாங்கள் சாப்பிடவே இல்லை. அதனால் மட்டனை வேக வச்சு தண்ணி சூப் ஓகேங்களா நல்லா ஊற்றி வாவ் அப்புறம் 1 கப் தண்ணி, 2 கிளாஸ் அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு ஒரு ஹாஃப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணுமா, தண்ணி ஊற்றிக்கணுமா. ஃபுல்லு மேலே மெதுக்கிறது ஃபேட் தான். எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சாப்பிட இன்னும் ஃபிஷ் ஃப்ரை வேறு இருக்குது. அதெல்லாம் முடிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். மீட்டெலாம் கீழே போயிட்டுருக்கு. வெறும் ஃபேட்டு மட்டும்தான், கொழுப்பு மட்டும்தான் மேலே இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்
ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்மில் இருந்து ரெடி ஆகிடுச்சு. வா வா அப்படி படுக்குது பாருங்கள். வா இப்போ வந்து ஃபிஷ் வறுக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ வேணால் ஃபிஷ் வறுக்கலாம், வறுத்துடலாம். அம்மா போட்டாங்க ஃபிஷ். நல்லா மீன் பொரிக்கிட்டு லாஸ்ட்டில் நம்ம சாப்பிட்லாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. 6.5 hours later. ஹாப்பி ஈஸ்டர். ஸோ நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிடலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். ஃபிஷ் ஃப்ரை வந்தாச்சு. நம்மளோட மீன் வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு நான்வெஜ் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. ரைட்டாவாக வந்துடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பிரியாணி. மட்டன் பிரியாணி. இப்போ பிரியாக்கு சர்வ் பண்ணுறாங்க நல்லியோட. நல்லா இருக்கு. ரொம்ப 40 days எங்களால் தாக்கு முடியாதுன்னு நினச்சோம். எப்படியோ இருந்துட்டோம். இப்போ இது சாப்பிடும்போது ஒரு ஹாப்பி. மம்மியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மம்மி சூப்பராக இருக்கு மம்மி. வாழை இலையில் சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தி, ஓகேங்களா?
மட்டும் நம்ம இப்போ ட்ரை பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஃபேட்டோட. ஓகே, சாப்பிடலாம் வாங்க. அதுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிடலையா? நான் எப்பவுமே எல்லாமே வச்சு சாப்பிடுவேன். ரைஸ், கொஞ்சம் ரைத்தா வித் குக்கும்பர், அப்புறம் கொஞ்சம் தயிர், அப்புறமா ஃபிஷ். முள் பார்த்து சாப்பிடுங்க, சின்ன பசங்க நீங்களே சாப்பிடாதுங்க. இப்படி வச்சு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாமே வச்சு சாப்பிட்டுருக்கேன். நமக்கு அவன் நல்லி கத்திட்டு இருக்கா, வேணும் உள்ளே இருக்குது வேணும்னு, ஆனால் வர மாட்டேங்குது. ரைஸும் கரெக்டாக வந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். அப்புறம் இந்த மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய். பிரியா பிடிச்சிருக்கு, அதனால அவள் சாப்பிட்டுட்டே இருக்கா.